हाय चलो। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனோட 3வது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் வேலை நெருங்கி விட்டது. அதாவது இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, போன அத்தியாயத்தில் வந்தியத்தேவனை வந்து ரவிதாசன் என்ன சொன்னான்னா, மரியாதை எங்கள் கூட வந்துடு, அதை விட்டு அவனுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கூட்டத்தோடு சேர்த்து வந்தியத்தேவனையும் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா, ஒரு பள்ளிப்படை கோவில் கிட்ட இருக்காங்க. அந்த கோவில்கிட்ட வந்தோடனே ரவிதாசன் வந்து வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இந்த காட்டுக்குள்ளேருந்து நீ தப்பிச்சு வெளியில் போகணுன்னு நினச்சேன்னா அது வந்து முடியாது. அப்படி தப்பிச்சு போகணுன்னு நினச்சா உன்னோட உயிர் தான் வந்து உன்னை விட்டு போகும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு குரலில் சொல்லிட்டு அவன் வந்து எங்கே போகிறான்னா, வந்தியத்தேவனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகிறான். அப்புறம் ரவிதாசனோட ஒரு கூட்டம் இருந்ததுல, அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவிதாசன் அதுக்கப்புறம் அந்த கூட்டம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷேப்பாக ஒரு வட்ட வடிவத்தில் உட்காந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சோக பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாட ஆரம்பிக்கும் போது அது என்ன பாட்டுன்னா, வந்து பாண்டிய சைன்யம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பல்லவ சைன்யத்துக்கிட்ட தோத்தது தான். அதை பற்றின இதுதான் பாடுறாங்க. அதாவது பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னால் சண்டை நடந்திருக்கு. அப்போ பல்லவர்களுக்கு துணையாக இந்த விஜயாலய சோழரும் இருந்திருக்காரு. அவரால் வந்து நடக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 4 பேரை வச்சு அவரை தூக்க வச்சுட்டு பாண்டிய சைன்யத்தோட இடத்துக்கு போய் கையில் 2 வாளை வச்சுட்டு வரிசையாக எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிக்கிட்டே வராரு. கடைசியில் பாண்டிய சைன்யத்தில் ஒரு ஆட்கள் கூட இல்லை, எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சாச்சு. திருப்பி சோழர்கள் வந்து வராங்க. அதுக்கப்புறம் என்னமோ ஆகுது, பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஏதோ சண்டை வருது. அந்த இதில் பாண்டியர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப குதூகலமாக வராங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து திடீர்னு பாட்டை நிறுத்து அப்படின்ட்டு ரவிதாசன் சொல்கிறான். பாட்டை நிறுத்துன்னு சொன்னோன்னே இவனும் பாடுற ஆளும் நிறுத்திடுறான். அதுக்கு வந்து உடுக்கை அடிச்சிட்டு இருந்தான், அவனும் நிறுத்திடுறான். அப்படியே நிறுத்திட்டு பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் எல்லாரும் அப்படி உத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பல்லக்கு வருது. அந்த பல்லக்குலேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வர மாதிரி இருக்குது. யாருடா அப்படின்னு பார்த்தா, தீப்பந்தத்தோட வெளிச்சத்தில் நந்தினியோட முகம் தெரியுது. அப்போ வந்தியத்தேவனும் அங்கே வந்து பார்க்குறான், நந்தினி வரதை பார்க்குறான். நந்தினி எப்பவும் போல் ரொம்ப ஒரு சாதாரணமான இதில் இல்லை, அவன் வந்து இப்போ தலையெல்லாம் விரித்து போட்டு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கா. நந்தினியை பார்த்துட்டு வந்தியத்தேவன் நந்தினி ஏன் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே நந்தினி வந்துடுறா. நந்தினி வந்தானே எல்லாரும் நந்தினியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நந்தினி யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, அந்த சின்ன பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சின்ன பையனை எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னா, அந்த பள்ளிப்படை கோயிலுக்குள்ளே இருந்து ஒரு பழைய சிம்மாசனத்தை வெளியில் கொண்டு வந்து அதில் உட்கார வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு வாளும் இருக்குது பக்கத்தில். அது அப்படியே வந்து நந்தினி அந்த பையனை பார்த்துட்ருக்கான், நந்தினியை அந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்துக்கிட்டே நந்தினி பார்த்துக்கிட்டே பக்கத்தில் வரா. அப்படி வரும்போது அந்த பையன் அவனுக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்து கேட்குறான் அந்த மாதிரி, நீ தானே என்னோட அம்மா, இவ யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறான், நான் உன்னை பெத்த தாய். ஆனால்
உன்னை வளர்த்த தாய் அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது நந்தினியை அப்படி பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நந்தினி வந்து பக்கத்தில் வந்து அந்த பையனை தூக்கி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். பையனும் அப்படி நந்தினியை கட்டி பிடிச்சிக்கிறான், அப்படி விடவே மாட்டேங்கிறான். இதை எல்லாருமே நந்தினியையும் அந்த பையனையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரவிதாசனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு நந்தினி என்ன பண்ணுறான்னா அந்த பையனோட கையை எடுத்து விட்டு திருப்பி சிம்மாசனத்திலே உட்கார வைக்கிறா. அப்போ நந்தினி என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ எதுக்கு எல்லாரையும் வர வச்சுருக்கேன்னா, சக்கரவர்த்தியையும் எதுக்கு நான் வர வச்சுருக்கேன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம வந்து பழி வாங்குகிற நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சோழ நாட்டில் இந்த மாதிரி பழுவேட்டரையர்கள் அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் எல்லோரும் சேர்ந்து மதுராந்தகனை அரசனாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பூதி விக்ரமகேசரியும் அதுக்கப்புறம் மலையமானும் வந்து படையெடுத்து மற்ற சிற்றரசர்களுக்கு எதிராக படையெடுத்து அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போர் நடக்க போகிற மாதிரி ஒரு சமயமாக இருக்குது. இப்போ வந்து இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா, தேவி இந்த மாதிரி அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செஞ்சதே நீங்கள் தான்னு ஒரு செய்தி வந்திருக்கே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ரவிதாசனை பார்த்து நந்தினி சொல்கிறா, இந்த மாதிரி ஆமாம் நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நேரம்தான் நமக்கு பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறா நந்தினி. அது எப்படி? அதாவது இப்போ எல்லாரும் வந்து ஒரு இதில் இருக்காங்க, ஒரு முடிவில் இருக்காங்க, போர் நடக்க போகிற மாதிரி இருக்குது. அப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் கடம்பூருக்கு எல்லோரும் வருவாங்க, நானும் போவேன், நான் கடம்பூர் மாளிகையில் தான் இருப்பேன். அப்படி வரும்போது ஒரு இது, அதாவது ஆதித்த கரிகாலனும் அங்கே கண்டிப்பாக அங்கே கடம்பூர் மாளிகைக்கு வருவான். அப்படி வரும்போது நம்மளோட முதல் எதிரியான அந்த ஆதித்த கரிகாலனை நம்ம வந்து கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லும்போது, அது எப்படி நீங்கள் இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்க? ஆதித்த கரிகாலன் எப்படி அந்த கடம்பூர் மாளிகைக்கு கண்டிப்பாக வருவான்னு சொல்கிறீங்க, இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது என்னென்னா சொல்கிறேன், இந்த மாதிரி ஆதித்த கரிகாலர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், அவர் கண்டிப்பாக வந்தே ஆவார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அனிருத்தரும் இந்த குந்தவையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு ஓலை அனுப்பியிருக்காங்க. அந்த ஓலையில் எக்காரணத்தை கொண்டும் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்குது. அந்த ஓலையை கொண்டு போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஓலையில் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு முன்னாலே தெரியும், ஆனால் கொண்டு போகிறது யாருன்னு எனக்கு தெரியாது, அது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி வந்தியத்தேவனை கூப்பிட்டு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா வந்தியத்தேவனை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி நந்தினி என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நம்ம பகையை தீர்த்துக்கிறதுக்கு வேலை வந்துடுச்சு, அந்த இதை நம்ம சரியாக திட்டம் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளோட பல்லக்கு கிட்ட மறுபடியும் போய் அந்த வாழை, நந்தினி வந்து ஒரு வாழை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார்ல, அந்த வாழை வந்து எடுத்துகிட்டு வரான். அது யாரோட வாள் அப்படின்னு பார்த்தா அதுதான் வீரபாண்டியனோட வாழாம். அதை வந்து ஏற்கனவே
அந்த பையன் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான்ல, அந்த சிம்மாசனத்துக்கிட்ட வைக்கிறா. அப்படி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அது அதாவது சக்கரவர்த்தி கிட்ட இந்த வாளை எடுக்க சொல்லுவேன். அப்படி எடுத்து சக்கரவர்த்தி யார்கிட்ட கொடுக்குறாரோ அவங்க தான் பகையை தீர்த்துக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா நந்தினி. அப்படி சொல்லும்போது எல்லாரும் அந்த பையனை சுற்றி நிற்கிறாங்க. அந்த பையனும் அப்படி அந்த வாளை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வாளை கையில் தூக்க முடியாமல் தூக்குறான். ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன்ல, 4 வயசு தான் இருக்குது. அந்த பையன் அந்த வாளை தூக்க முடியாமல் தூக்கி அப்படி யார் கிட்ட கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் முகத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்குது. என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்போ நந்தினியில் அந்த பையன் அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். அப்படி எல்லாரையும் பார்க்கும்போது மட்டும் ரவிதாசன் மட்டும் என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரியான பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த வாளை எடுத்து நந்தினியோட கையில் வச்சிடறான். அப்படி வைக்கும்போது நந்தினி ஒரு நிபந்தனை ஒன்று போட்டிருந்தா. அதாவது இந்த பையன் யார் கையில் வாளை எடுத்து கொடுக்குறானோ அவங்க தான் ஆதித்த கரிகாலனை கொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அதாவது யார் கையில் கொடுக்குறானோ அவங்க சொல்கிறத தான் மற்றவங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நந்தினி. இப்போ நந்தினி கையில் இந்த பையன் வாழை கொடுத்துட்டான். அப்படி வாழை கொடுத்ததோட இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் இருளில் ஓர் உருவம். இப்போ என்னன்னா, நந்தினி கிட்ட அந்த வாழை கொடுத்த உடனே ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க தேவி, இந்த மாதிரி நம்ம சக்கரவர்த்திக்கு விவரம் தெரியல, அவர் தெரியாமல் ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டாரு உங்கள் கையில். நீங்கள் அதாவது ஆபத்துதவிகள், வீரபாண்டியனோட ஆபத்துதவிகள் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. அதனால நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான் ரவிதாசன். அப்படி சொல்லும்போது நந்தினி ரொம்ப ஒரு மெதுவான குரலில் என்ன சொல்கிறான்னா, இல்லை சக்கரவர்த்தி நல்லா தெளிவாக யோசித்து தான் கொடுத்துருக்காரு, என் கையில் தான் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பழி வாங்குகிற வாய்ப்பு என் கையில் கிடச்சிருக்கு. ஆதித்த கரிகாலன்னு நான் தான் பழி வாங்கணும், மற்றவங்க அதுக்கு உதவி செய்யணும், மற்ற 2 பேரையும் மற்றவங்க எல்லாரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் சொல்கிறது தான் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்களால அது ஒத்துக்க முடியல, ரவிதாசனாலையும் அது ஒத்துக்க முடியல. ஏன்னா ரவிதாசனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது, சக்கரவர்த்தி நம்ம கையில் வாழை கொடுப்பாரு அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. திடீர்னு எடுத்து நந்தினி கிட்ட கொடுத்துட்டான். அதனால இந்த மாதிரி சொல்லலாம் ரவிதாசன். அப்படி சொல்லும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கடம்பூருக்கு ஆதித்த கரிகாலன் வருவானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா குந்தவை கிட்ட இருந்தும் அந்த அனிருத்தர்கிட்ட இருந்தும் எனக்கு அதாவது ஒரு ஓலை போயிட்டுருக்கு. அந்த ஓலை யார் மூலமாக அனுப்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நந்தினி இந்த மாதிரி ஓலை தான் அவங்க அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் யார் மூலமாக அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் அது அப்படின்னு கேட்கும்போது ரவிதாசன் அந்த இடுமன்காரியை பார்த்து, நீ அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா வந்தியத்தேவனை ஒரு 4 பேருமா சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா நந்தினி பேசிகிட்டு இருந்தது வந்தியத்தேவன் காதில் விழுந்ததா என்னன்னு தெரியல, பாட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் நந்தினியை பார்த்தோடனே அவன் சிரிக்கிறான். அப்படி சிரித்தோடனே இந்த மாதிரி
நந்தினி, ரவிதாசன், அதுக்கப்புறம் அந்த சக்கரவர்த்தின்னு சொல்கிற சின்ன பையன் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பார்த்தீங்களா ராணி வந்து எப்படி சிரிக்கிறான்னு இந்த இது அப்படின்னு சொன்னான்னே இந்த வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே இப்போ யாருங்க ராணி, இந்த மாதிரி இவன் ரவிதாசன் தானா இல்லை ரவிதாசனோட பிசாசா அப்படின்னு கேட்கும்போது ரவிதாசன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நான் பிசாசு தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் ரத்தத்தை குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டளை இடுங்க, இவனை நான் நாங்கள் கொண்டு போய் கொண்டுடுறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறான் ரவிதாசன். அப்படி சொல்லும்போது வந்து இந்த மாதிரி நந்தினி அவரை விடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஏற்கனவே வந்து 2 தடவை எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், இந்த தடவை நம்மளை பற்றின எல்லா விஷயமுமே அவனுக்கு தெரியும், நாங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியும், இப்போ எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே அவனை உயிரோட விட்டுறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் இவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நந்தினி வந்து ரொம்ப சத்தமாக அவனை விடுங்க, நான் என்ன நான் சொன்ன நிபந்தனை வந்து உங்களுக்கு மறந்துடுச்சா, நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தியும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறா. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தா எல்லாருமே அந்த சின்ன பையனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ரவிதாசனும் போயிடுறான். அப்படி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நந்தினி வந்தியத்தேவன் கிட்ட நிறைய விஷயம் பேசுவா. அப்படி பேசும்போது நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்கள் வேணும்னு இங்கே வந்தீங்களா இல்லை தற்செயலாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்தியத்தேவன் இந்த மாதிரி நான் வேணும்னும் வரலை, தற்செயலாகவும் வரலை, இந்த கும்பல் தான் என்னை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து சிரிக்கிறா. அப்படி சிரிச்சுட்டு எனக்கு ஒரு எதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதிரியா, யார் அந்த எதிரி அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். யார் அந்த பழையாறை பாம்பு அந்த குந்தவை தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து உங்கள் எதிரி கிடையாது, அது வந்து நீங்கள் அவங்கள எதிரியாக கற்பனையில் பார்க்குறீங்க, உண்மையிலே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் இது வரைக்கும் சொன்ன உண்மையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எனக்கு நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்தியத்தேவன் இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா, இந்த பழுவேட்டரையர்கிட்ட இருந்தும் இந்த மந்திரவாதி கூட்டத்துக்கிட்ட இருந்தும் உங்களை நான் காப்பாற்றி இலங்கையில் இருக்கிற காட்டில் தெரிஞ்சிகிட்டு இருக்கிற உங்கள் அம்மா கிட்ட போய் உங்களை சேர்த்துட்றேன், அங்கே போய் நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அப்படி சொல்லும்போது வந்தியத்தேவனை பார்த்து நந்தினி என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு நான் அனாதை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு தோணுனா நான் வந்து கண்டிப்பாக உங்கள் உதவியை கேட்பேன், அப்போ நீங்கள் உதவி பண்ணி என்னோடய அம்மா கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டு நந்தினி சொல்கிறா. அப்படி சொல்லும்போது அப்படியே அவளுக்கு கொஞ்சம் அழுகை வருது. அப்படியே பேசிட்டு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இது கூட்டத்தை பார்த்து திரும்ப செய்கை காமிக்கிறா. திருப்பி அவங்க எல்லோரும், அதாவது ரவிதாசன் அதுக்கப்புறம் மற்ற எல்லோரும் கிட்ட வராங்க. அப்போ ரவிதாசன் சொல்கிறான், சரி நீங்கள் கிளம்புங்க, அதாவது எனக்கும் நேரம் ஆயிடுச்சு, அவர் வந்து இந்த கொள்ளிடங்கரையில் இந்த காளாமுகர்களோட கூட்டத்துக்கு என்னோட கணவர் இந்த இவரும் போயிருக்காரு, பழுவேட்டரையரும் போயிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அவர் வர்றதுக்குள்ளே நான் அரண்மனைக்கு போகணும், அதனால நானும் போகிறேன், நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவன்கிட்ட குதிரை இருக்குது, இவன் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த விட்டு போயிடுவான் அப்படின்ட்டு ரவிதாசன் சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பனிப்படையோட தூணில் இவரை கட்டி போட்டுருங்க, இவரால் எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதனால இவரை உயிரோடு தான் விடணும், அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஏதாவது
அவரை கொல்லணும்னு முயற்சி பண்ண அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த வாளாலே அவங்கள வெட்டி நான் வந்து கொன்றுவேன் அப்படின்ட்டு சொல்கிறா நந்தினி. அதை கேட்டோடனே எல்லாருக்கும் ரொம்ப தூக்கி போட்டுருக்குது. தூக்கி போட்டோடனே ரவிதாசனுக்கே வந்து தூக்கி போட்டுச்சு அப்படி சொன்னோடனே. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்தியத்தேவனை அந்த பள்ளிப்படை கோயில் கிட்ட அந்த செவத்துக்கிட்ட கூட்டு போய் அவனை வந்து ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி அவனோட குதிரையையும் வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுடுறாங்க. அந்த இடம் பார்த்தா அவனை கட்டி போட்டுட்டு வந்து போயிடுறாங்க. நந்தினி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி அவரை அந்த இடத்துல கட்டி போட்டுருங்க, அவர் வந்து கட்டை அவுத்துட்டு அவுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த காட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் சரியாக இருக்கும், அவர் கட்டை அவுக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த காட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு நந்தினி சொன்னக்கப்புறம் தான் வந்தியத்தேவனை கயிறை வச்சு கட்டுறாங்க. கட்டினக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. நந்தினியும் வந்து பல்லக்கில் ஏறி வந்து போயிடுறா. ரவிதாசனும் அவனோட கூட்டமும் வந்து போயிடுது. அப்புறம் வந்தியத்தேவன் ஒரு இடத்துல அப்படி நின்றுட்டுருக்கான். அப்படி அந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. செவுத்துல அப்படி சாஞ்சி நின்றுட்டுருக்கான். ஏதோ காட்டுக்குள்ளே அத்தனை மிருகம் கத்துற மாதிரி இருக்குது. வவ்வால்லாம் ஏதோ ராட்சச வவ்வால்லாம் பறந்து வர மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஏதோ நரி அவனை பக்கத்தில் ஏதோ நரி வர மாதிரிலாம் ஏற்கனவே ஏதோ கனவுலாம் கண்டிருக்கான். அந்த மாதிரி நரியெலாம் நிறைய அவங்கிட்ட அப்படி ஊழை இட்டுட்டு வர மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா திடீர்னு ஏதோ இருட்டில் ஒரு உருவம் தெரியுது. அப்படி தெரியும் போது அந்த உருவத்தோட காலடி சத்தம் வந்து மிருகத்தோட சத்தம் மாதிரி தெரியல. அது வந்து ஏதோ மனுஷனோட காலடி சத்தம் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அது மனுஷன் இல்லையோ, எதுவும் பிசாசோ இல்லை புலியோ அப்படின்ட்டு யோசிக்கிறான். என்னவோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த உருவம் அப்படி பக்கத்தில் வரும்போது வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா கால் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி அப்படி உதைக்கிறான். அப்போ பார்த்தா அது அந்த உருவம் அப்படி கீழே விழுந்துடுது. கத்துற சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சு வந்து வந்தியத்தேவன் பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் அப்படி அந்த தீப்பந்தத்தை அப்படி தூக்கி பிடிக்குது. வந்தியத்தேவனை பார்க்குது. அதோட அந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நந்தினி இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து வந்தியத்தேவன் ஏதோ ஒரு உருவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை உதச்சி தள்ளலாம். அப்போ அந்த உருவம் வந்து வந்தியத்தேவன் பக்கத்துலேயே இப்போ வந்திருக்கு. அது யார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.